மேசராசிக்காரங்க ஒரு சாதாரண அன்பர்கள் அல்ல அப்படின்னு சொல்லலாம். இவங்க ஒரு சாதனை படைக்கக்கூடியவங்க. இவங்க பாதையே இல்லைனா கூட அந்த இடத்துல பாதையை உருவாக்க பிறந்தவங்க அப்படின்னு கூட இந்த மேசராசி அன்பர்களை சொல்லலாம். ஏன்னா இவங்களுடைய இலக்கு, இவங்களுடைய லட்சியம் இது எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். மற்றவங்களாம் யோசிச்சுட்டு நின்றுட்டு இருப்பான். ஆனால் மேசராசி அன்பர்கள் மட்டும் அந்த செயலில் அந்த வேகத்தை காமிக்கக்கூடிய ஒரு அன்பர்கள். ஏன்னா இங்கே ராசி அதிபதியே செவ்வாய். அதனால் இந்த மேசராசி அன்பர்கிட்ட நல்ல ஒரு வேகம் இருக்கும். எதற்காகவும் எந்த விஷயத்துக்காகவும் பயப்படவே மாட்டாங்க. தோல்வியை பார்த்தெல்லாம் பயப்படவே மாட்டாங்க. தோல்வியே என்னுடைய வெற்றிக்கான முதல் படி அப்படின்னு மாற்றக்கூடிய ஒரு வல்லமை பெற்றவங்க தான் இந்த மேசராசி அன்பர்கள். நெருத்து தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு ராசி அப்படிங்கிறதுனால எங்கு சென்றாலும் இவங்களுக்கு மற்றவங்களுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கையை விதைக்கக்கூடிய ஒரு ஒளியை பரப்பக்கூடிய ஒரு சக்தி படைத்தவங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். மற்றவங்க மத்தியிலையும் அந்த தன்னம்பிக்கையும் அந்த உந்துதலையும் உண்டு பண்ணக்கூடியவங்க தான் இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். எல்லா விஷயத்துலையுமே யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு தொழிலையும் ஒவ்வொரு வியாபாரத்துலையும் இதை செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு மற்றவங்களாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் செயலில் இறங்கி அதில் வேகத்தை காமிச்சு அதில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு அருமையான கிரகம் தான் இந்த மேசராசி அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் இந்த மேசராசி என்பவர்களுக்கு எந்த ஒரு கிரகத்தாலும் அதிக தாக்கம் ஏற்படாது. ஏன்னா சூரியன் உச்சம் பெறக்கூடிய ஒரு வீடு. அதனால இந்த மேசராசி என்பவர்கள் எல்லா இடத்துலையுமே தைரியமாக இருப்பாங்க. இவங்களுடைய வார்த்தை அப்படிங்கிறது மற்றவங்களுடைய மனதை கவர்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் பேசுவாங்க. அதே மாதிரி மற்றவங்களுடைய உணர்வுக்கும் மற்றவங்களுடைய உண்மைக்கும் எல்லா இடத்துலையும் அடுத்தவங்களுடைய உழைப்புக்குமே முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். எத்தனை தடை வந்தாலும் சரி அதிலிருந்து மீண்டு எழக்கூடியவங்க. அந்த அளவுக்கு இவங்களுக்கு மன வலிமை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகம் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய மிகப்பெரிய ப்ளஸ்ஸே இந்த மன வலிமை அதிகமாக இருக்கிறது தான். அதே மாதிரி இந்த மேசராசி என்பர்கள் மற்றவங்களையும் வழிநடத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஒரு குடும்பத்திலேயே மேசராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா கூட அந்த குடும்பத்தை கரெக்டாக வழிநடத்தக்கூடிய ஒரு மனோபக்குவம் நல்ல குணவான்களாக இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க. எல்லாத்தையும் நேருக்கு நேராக வெளிப்படையாக பேசக்கூடிய அந்த குணம் படைத்தவங்க தான் இந்த மேசராசி என்பர்கள். மனதில் ஒன்றுமே இருக்காது. பேச்சில் பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக தான் பேசுவாங்க. மனதில் ஒன்று வச்சுட்டு வாயில் ஒன்று பேசுகிறதெல்லாம் இவங்களுக்கு தெரியவே தெரியாது. அதே நேரத்தில் இந்த மேசராசி என்பர்கள் ஒரு இலக்கை நிர்ணயிச்சிட்டாங்க அப்படின்னா அதற்காக அந்த இடத்தை பிடிக்கிறதுக்காக ஓயாமல் போராடக்கூடிய ஒரு குணம் படைத்தவங்க தான் இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு வருகின்ற வாரம் எப்படி இருக்குது? வருகின்ற வாரத்தில் ஒரு சில மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க. சனி பகவானால் ஏற்படக்கூடிய அந்த தாக்கங்கள் குறையன்னா என்ன செய்யணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மேசராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். நம்மளுடைய மேசராசி என்பர்களை பொறுத்தவரைக்கும் வாழ்க்கையில் நிறைய புதிய வாய்ப்புகள் இவங்களே உருவாக்குவாங்க. அந்த அளவுக்கு திறன் படைத்தவங்க தான். வாய்ப்புகளே இல்லைனா கூட அந்த வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு சக்தி படைத்தவங்க. இயற்கையாகவே உங்களுக்குள்ள அந்த ஆற்றல்லாம் இருக்கும். வேலையே இல்லைனா கூட புதுசாக ஒரு வேலையை உருவாக்குவாங்க இந்த மேசராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். என்னால் இது முடியல அப்படிங்கிற பெயரை எந்த இடத்துலையுமே எடுத்துருக்க மாட்டாங்க. என்னால் சாதிக்க முடியும், என்னால் ஜெயிக்க முடியும், என்னால் நல்ல லாபத்தை ஈட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் இவங்களுடைய மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். பலருக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கக்கூடியவங்க தான். எல்லாருக்குமே அந்த ஊருக்குள்ளேயே பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரு முன்மாதிரியாக தான் வாழ்வாங்க. அவங்களுடைய வாழ்நாள் முழுவதுமே நல்ல ஒரு முன்மாதிரியான ஒரு நபராக தான் இந்த மேசராசி என்பர்கள் இருப்பாங்க. உங்களுடைய ஊருக்குள்ளே இந்த மேசராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் மற்றவங்களுக்கு ஒரு உதாரணமாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த மேசராசி என்பர்களுக்கு வருகின்ற வாரம் அப்படிங்கிறது மனதில் இருக்கக்கூடிய அந்த குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய வாரமாக தான் அமைந்திருக்கு. பெரும்பாலான கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. அதனால் மனதில் தேவையில்லாத குழப்பங்கள் மன அழுத்தங்கள்லாம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் சரியாகும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி 4ஆம் பார்வையால் சுகஸ்தானத்தில் உச்சம் பெற்று குருவோடு வந்து அமர்ந்திருக்கிறார். வருகின்ற வாரத்தில் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். ஒரு வாரத்துக்கு மட்டுமே இந்த மாதிரி இருக்கும். மற்றபடி நல்ல ஒரு யோகமான பலன் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா குருமங்கள யோகம் ஏற்பட போது பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம்லாம் இந்த மேசராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமையும் அப்படின்னே சொல்லலாம்.
அதிர்ஷ்ட காற்று எப்பவுமே மேசராசிக்கு கொஞ்சம் வீசிக்கிட்டே இருக்கும். ஒரு இடத்துல யாருமே ஹெல்ப் பண்ண இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு குழம்பிட்டு இருப்பீங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நண்பனோ ஒரு உறவுகளோ அல்லது உங்களுக்கே யாருன்னு தெரியாத ஒரு நண்பர் வந்து திடீர்னு உங்களுக்கு உதவி செய்வாங்க. இந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் வேறு எந்த ராசிக்காரங்களுக்குமே அதிகமாக கிடைக்காது. ஆனால் மேசராசிக்கு இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது எப்பவுமே கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அவங்க இருக்கிற இடத்த தேடி போய் அந்த அதிர்ஷ்டம்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி அவங்களே எதிர்பாராத நேரத்தில் நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது கிடைச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் தெரிவிங்க. திடீர்னு ஒருத்தர் பேனாவே இல்லை அந்த இடத்துல யார்கிட்டையும் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இருந்தால் இந்த வச்சு எழுதிக்கோ அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க. இந்த மாதிரி அதிர்ஷ்டம்லாம் மற்ற நபர்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ராசிக்காரங்களுக்கு கிடைக்காது. ஆனால் மேச ராசிக்கு இந்த மாதிரி அதிர்ஷ்டம்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு வருகின்ற வாரம் அப்படிங்கிறது நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய வாரமாக அமைந்திருக்கு. மனமும் சரி உடலும் சரி ரொம்ப உற்சாகமாக இருக்கும். மனதில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி என்பர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மனதில் நல்ல ஒரு ஆரம்பம், நல்ல ஒரு மகிழ்ச்சியான எண்ணங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தில் புதுசாக ஒரு தொழிலோ வியாபாரமோ தொடங்குனீங்கன்னா கூட அதில் நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு தொழிலில் வருமானமே இல்லை அப்படின்னு நினச்சிங்களோ அந்த தொழிலில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். யார் மூலிமா அந்த வருமானம் கிடைக்காது, இவங்க அதற்கு சரிப்பட்டு வரமாட்டாங்க அப்படின்னு ஒரு சில நபர்கள்லாம் நீங்கள் பார்த்து ஒதுக்கி வச்சுருப்பீங்க. அவங்க மூலியமாகவே அந்த வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பு இருக்குது. ஒரு சில பணம்லாம் மற்றவங்களுக்கு கடனாக கொடுத்துருப்பீங்க, இது வராது அப்படின்னு நினச்சிருப்பீங்க. அந்த வராதுன்னு நினச்ச பணம் இந்த காலகட்டத்தில் வட்டி முதலுமா திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். எதிர்பாராத சில உதவிகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து உங்களுக்கு ரொம்ப சாதகமான உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சொத்து வாங்கும்போது விற்கும் போதும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அந்த டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏதாவது வருகின்ற வாரத்தில் சொத்து வாங்குறீங்க அல்லது விற்கிறீங்க அப்படின்னா அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, வில்லங்கங்கள் இருக்கா அப்படிங்கிறத நல்லா செக் பண்ணிட்டு வாங்குங்க. பொதுவாகவே மேசராசி என்பர்கள் ஒரு நிலம் வாங்குறீங்க அப்படின்னா இந்த சொத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளும் வில்லங்கங்களும் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா நீங்கள் எவ்வளோ தான் பாடுபட்டு அதை கரெக்டாக செக் பண்ணி பார்த்து வாங்கினீங்கனாலும் திடீர்னு ஒரு பத்திரப்பதிவு செஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டாவில் சின்ன பிரச்சனை இருக்குது, மூலப்பத்திரத்தில் சின்ன பிரச்சனை இருக்குது இப்படிங்கிற இதெல்லாம் பார்த்திங்கன்னா மேசராசி என்பர்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னாவே தெரியும். ஏன்னா இதெல்லாம் அவங்க கடந்த ஆண்டுகள்லேருந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க. 7.5 சனிக்காலம் எப்போ தோங்குச்சோ அப்போலேருந்தே பார்த்திங்கன்னா இந்த மேசராசி என்பர்கள் இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. உங்களுடைய வீட்லேயும் இந்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறத இந்த மேசராசி என்பர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. தனவரவு அப்படிங்கிறது இந்த மேசராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. உங்களுடைய சேமிப்பு ஓரளவுக்கு படிப்படியாக உயரக்கூடிய யோகம் இருக்குது. குடும்பத்துக்குள்ளே அந்த குழப்பங்கள் இருந்தது இல்லையா, உறவுகளால் ஒரு சில குழப்பங்கள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் சரியாகும். ஆடம்பர மோகம் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரும். ஆசை அதிகமாகும். அதை வாங்கலாமா, இதை வாங்கலாமா, கார் வாங்கலாமா, அடுத்தது வீடு ஒன்று கட்டலாமா, இந்த மாதிரி ஆடம்பரமாக வாழணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஆசை இந்த காலகட்டத்தில் வரும். பொதுவாகவே மேசராசி என்பர்கள் இதெல்லாம் ஆசைப்பட மாட்டாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் வாங்கணுங்கிற ஆசை அதிகமாகும். ஏன்னா சுக்கிரன் இந்த காலகட்டத்தில் ஆசையை தூண்டுவார். அதனால் நிறைய வாங்கணுங்கிற மாதிரி ஆசை வரும். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கணும்னு ஆசை வரும். பொன் பொருள் வாங்கணுங்கிற ஆசை வரும். ஆடை ஆபரணங்கள் வாங்கணுங்கிற மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இந்த காலகட்டத்தில் வருகின்ற வாரத்தில் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. திடீர்னு ஒரு துணிக்கடையவே பார்த்தா கூட இந்த புடவை வாங்கினா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆசை இந்த காலகட்டத்தில் இயல்பாகவே இந்த மேசராசி என்பர்களுக்கு வர்றதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வியாபாரிகளை பொறுத்தவரையிலும் கடன் சம்பந்தமாக ஒரு சில வாடிக்கையாளர்கள் வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அவங்களாம் இந்த காலகட்டத்தில் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் வாடிக்கையாளர்களும் இந்த காலகட்டத்தில் நிறைய உங்களை தேடி வருவாங்க. வியாபாரிகள்லாம் வங்கியில் கடன் வாங்கிட்டு அதை அடைக்க முடியாமல் கவலைப்பட்டு இருந்தீங்க இல்லையா, இந்த காலகட்டத்தில் அந்த கடனை அடைக்கிறதுக்கு நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள்லாம் உங்களுக்கு அமையும். வியாபாரத்துலேயுமே ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். அதை வச்சு அந்த கடனை அடைச்சிடுவீங்க. ஒரு அளவுக்கு நிம்மதியான லைஃப் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அரசு ஊழியர்களாக இருக்கக்கூடிய மேசராசி என்பவர்களுக்கு ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா பதவி உயர்வு வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிலர் முயற்சி பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சம்பள உயர்வுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்பு எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் ஒரு சிலர்கிட்ட கடன் கொடுத்துட்டு அது வராமல் வழக்கு விவகாரங்கள்னால ஒரு சில மேசராசி என்பவர்கள்லாம் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருப்பீங்க. அதற்கெல்லாம் வருகின்ற வாரத்தில் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதன் மூலிமா ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம்.
அதெல்லாம் ஓரளவுக்கு சாதகமாக உங்களுக்கு அமைய போகுது. அதனால் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். சின்ன திரையில் இருக்கக்கூடிய மேசராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சினிமா துறைக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான யோகம் இருக்குது. சக கலைஞர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. கலைஞர்களே ஒரு தலை சிறந்த கலைஞராக இருக்காங்கன்னா அவங்க வந்து ஒரு சில உதவிகள்லாம் செய்வாங்க. அதன் மூலிமா நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பூர்வீக சொத்து சம்மந்தமாக ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் சரியாக போகுது. பூர்வ ஜென்ம புண்ணியத்தின்படி இந்த மேசராசிக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. நிறைய இன்பங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு ராசி தான் இந்த மேசராசி. அதனால் நீங்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் மேசராசி என்பவர்கள் செய்யுங்க. ஏன் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை வழிபடுங்க. ஏன்னா உங்களுடைய ராசிநாதனே செவ்வாய். அதனால் நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி நீங்களும் பயணிக்க ஆரம்பிப்பீங்க. அதோட கூட அமாவாசை பௌர்ணமி நாட்களில் சித்தர்கள் வழிபாடு செய்யுங்க. முடிந்தால் கணக்கம்பட்டி சித்தர் ஐயா இருக்காங்க இல்லையா, அந்த ஜீவசமாதிக்கு போய் ஒரு முறை வழிபட்டுடுவாங்க. அங்கே வந்து பூஜை, பௌர்ணமி பூஜை, அமாவாசை பூஜையெல்லாம் செய்வாங்க. அதில் கலந்துக்கிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நிகழும். அப்படி நீங்கள் போய் கலந்துக்கிட்டு ஒரு சில மாற்றங்கள் ஒரு சிலருக்கு நடந்திருக்கலாம். அது என்ன மாற்றம் நடந்தது அப்படிங்கிறத மறக்காமல் தெரிவிங்க. ஏன்னா நிறைய பேர்த்தோட வாழ்க்கையில் இதில் ஒரு மாற்றம் நிகழ்ந்ததாக சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது மாற்றங்கள் நிகழ்ந்ததா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நீங்கள் கணக்கம்பட்டி சித்தர் ஜீவசமாதி போய் வழிபட்டுட்டு வந்திருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் தெரிவிங்க. உங்களுக்கு சத்குரு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா சத்குருவே நமக்கு அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி.